விஜய்க்கு தான்டா ஓட்டு. அண்ணா 100 ரூபாய் இருந்தா கொடுண்ணே, ரொம்ப பசிக்குதுண்ணே, ஊருக்கு போயிட்டு ஜிபே பண்ணி விட்டுறேன். யாரா நீ திடீர்னு வந்து அண்ணன் 100 ரூபா ஓடு ஊருக்கு போய் ஜிபே அனுப்புறேன்ற? இல்லண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணே, கையில சுத்தமா காசு இல்லை, கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஊர்ல போய் பண்ணுறோம் ஜிபே. நீ ஊர்ல போய் அனுப்ப நான் எப்படிடா நம்புறது? சத்தியமா நான் அனுப்புறேன் கொஞ்சம் ஜிபே. சரி நீ எந்த ஊருன்னு சொல்லு. வெளியூர்ண்ணே. டேய் எனக்கு ரொம்ப கடுப்பு வைக்கிற. நீ வெளியூருன்னு எனக்கு தெரியுது. எந்த ஊர்ரா? வெளியூர்ண்ணே. வெளியூருன்னா பீகாரா, அசாமா, மத்திய பிரதேசா, தமிழ்நாடா? அதுல எந்த ஊர்ரா நீ? தமிழ்நாடு. ஓ தமிழ்நாடுன்னு எனக்கு தெரியுதுடா. தமிழ்ல தானே பேசுற. தமிழ்நாட்டுல எந்த ஊர்ரா நீ? அதானே வெளியூர்ண்ணே. தம்பியாரு புதுசா இருக்கப்ப வெளியூரா? என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்ணுவேன்? அவன் வெளியூர் தான். 100 ரூபா வேணும்னு கேட்டான். சரி, அவன் எந்த ஊருன்னு சொன்னாதானே நான் அவனுக்கு 100 ரூபா கொடுக்க முடியும். அவன் எனக்கு திருப்பி அனுப்புவான். எந்த ஊருன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி கேட்டா எப்படி சொல்லுவான்? நான் கேக்குறேன் பாரு, அழகா அப்படியே அவன்ட்டு மேட்டை புடுங்குறேன் பாரு. அப்படியா புடுங்க பாப்போம். தம்பி வெளியூரா? ஆமாண்ணே. வெளியூர்ல எந்த ஊரு? அதானே வெளியூர்ண்ணே. பொறுமையா கேக்குறேன், எந்த ஊரு? வெளியூர்ண்ணே. அடே அவராவது பொறுமையா கேட்டாரு, எனக்கு பொறுமையில பட்டையாது. எந்த ஊரு? ஒரு சார் உங்க மேல சத்தியமா நான் வெளியூர் தானே. கையெடுங்கயா, கூகுள் மேப்ல போட்டு பாருங்கயா, வெளியூர்னு ஒரு ஊர் இருக்கியா, அதுதான் என் ஊரு.